அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டு 2 ஸ்பூன் சேமியா போட்டு நல்லா 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/4 லிட்டர் சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து அது தண்ணி விட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அந்த சேமியா மிக்சர் கூட இதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. 2 நிமிஷத்தில் நல்லா கெட்டியாயிடும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் ஊற வச்ச சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடவே கொஞ்சமாக மாதுளம்பழம் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் கஸ்டர்ட் சேமியா சேர்த்துக்கோங்க. இப்போ கருப்பு திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்து 2வது லேயர் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வெனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு அது மேலேயே கொஞ்சமாக மாதுளை முத்துக்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க